அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 26வது நாளான இன்றைய பாடம் பிரயாணியினுடைய தொழுகை, பிரயாணத்தில் ஆகியிருப்பவர் எவ்வாறு தொழுவது என்பது குறித்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். பிரயாணத்தில் பயணம் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹு தாலா தொழுகையை சுருக்கி தொழுது கொள்வதற்கு அனுமதி தந்திருக்கிறான். அந்த சுருக்குதல் என்பதற்கு அரபியில் கஸ்ர் என்று சொல்வார்கள். கஸ்ர் என்று சொன்னால், உதாரணத்துக்கு 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்தாக சுருக்குவது. மற்றபடி 2 ரக்காத் தொழுகை உள்ளதை 2ஆக தான் தொழணும், 3 ரக்காத் தொழுகை உள்ளதை 3 ரக்காத் தான் தொழணும். அப்போ 2 ரக்காத் 4 ரக்காத் உள்ள தொழுகையை மட்டும்தான், உதாரணம் லுஹரு, அசரு, இஷா, இந்த 3 நேர தொழுகைகளை மட்டும்தான் 2-2ஆக தொழ முடியும். சரி, அதே நேரத்தில் நாம் லாங் ட்ராவலில் போகும் பொழுது நாம் 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுவதற்கும் அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. எந்தெந்த தொழுகைகளை இணைக்கலாம், சேர்த்து தொழலாம் அப்படின்னா, லுஹரும் அசர் இந்த 2 நேர தொழுகையை நாம் ஏதாவது ஒரு நேரத்தில், ஒன்று லுஹருடைய நேரத்திலேயே லுஹரையும் 4ஆக தொழுவதுக்கு பதிலாக 2ஆக சுருக்கி கஸ்ர் செய்து தொழுது விட்டு, அதே நேரத்தில் அதை தொடர்ந்து லுஹருடைய நேரத்திலேயே அசர் தொழுகைக்கான நியத்தை வைத்து நாம் 4 ரக்காத் அசரை 2ஆக சுருக்கி கஸ்ர் செய்து லுஹருடைய நேரத்திலேயே லுஹரை தொழுதோடு அசர் தொழுகையும் சேர்த்து ஜம்மு, அதுக்கு பேர் தான் ஜம்முனா சேர்த்து தொழுதல், 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுதல். அப்போ அந்த லுஹரு நாம் லுஹருடைய நேரத்தில் லுஹர் தொழுகை 4 2ஆக சுருக்கி கஸ்ர் செய்து தொழுத கையோட உடனே அசர் தொழுகை நேரம் வருவதற்கு முன்னாடியே அசர் தொழுகையினுடைய 4 ரக்காத்தை லுஹருடைய நேரத்திலேயே சேர்த்து ஜம்மு செய்து சேர்த்து 4ஆக 2ஆக கஸ்ர் செய்து 2 + 2 4ஆக தொழுது கொள்வது. இதுதான் ஜம்மு கஸ்ர். அல்லது அசருடைய நேரத்தில் நாம் அசருடைய நேரம் வந்ததுக்கு பிறகு லுஹர் தொழுகையினுடைய 2 ரக்காத்தை ஃபஸ்ட்டு தொழுதுட்டு, அது தொடர்ந்து அசருடைய நேரத்தினுடைய தொழுகையை 4 2ஆக சுருக்கி ஒரே நேரத்தில் சேர்த்து சுருக்கி தொழுது கொள்வது. ஒன்று முன்னாடி, அதாவது லுஹருடைய நேரத்தில் செஞ்சுக்கிடலாம், அல்லது அசருடைய நேரத்தில் செஞ்சுக்கலாம். இது 2ல் ஏதாவது ஒரு நேரத்தில் 2 நேர தொழுகையை 4 உள்ள தொழுகையை சுருக்கி 2 2ஆக சேர்த்து சுருக்கி தொழுது கொள்ளலாம் பிரயாணத்தில் ஆகியிருந்தால். அதே மாதிரி மஹரிபையும் இஷா தொழுகையையும் ஒன்று இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில், ஒன்று மஹரிபுடைய நேரத்திலேயே மஹரிப்பு 3 ரக்காத்தை தொழுதுட்டு அந்த தொழுத கையோட இஷா தொழுகையினுடைய 4 ரக்காத்து தொழுகையை என 2ஆக சுருக்கி மஹரிப் தொழுத கையோடு மஹரிப் தொழுத உடனே அடுத்து இக்காமத்தை சொல்லி இஷாவை 2ஆக சுருக்கி தொழுது கொள்வது. அல்லது இஷாவுடைய நேரம் வரைக்கும் பிற்படுத்தி இஷா தொழுகையுடைய நேரத்தில் மஹரிப் தொழுகையுடைய 3 ரக்காத்தை தொழுதுட்டு அந்த கையோட அந்த தொழுகை முடித்த உடனேயே இஷா தொழுகையுடைய 4 ரக்காத்தை 2ஆக சுருக்கி இஷா முதல்ல மாதிரி தொழுதோடு சேர்த்து இஷாவையும் சேர்த்து தொழுவது. இப்படி சேர்த்து சுருக்கி தொழுவதற்கு பிரயாணத்தில் ஆகியிருக்கக்கூடியவருக்கு மட்டும்தான் இந்த சலுகை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். குறிப்பு, இதில் பிரயாணி ஓய்வுக்காக எங்கேயாவது தங்கினால் ஒவ்வொரு தொழுகையையும் சுருக்கி அல்லது சேர்க்காமல் தொழுவது தான் சிறந்தது. இப்போ நம்ம பிரயாணத்தில் இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம், அல்லது நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் கடந்து என்னென்ன ஊர் இருக்குதோ அந்த ஊருக்கு நம்ம பயணப்பட்டு போனால் நம்ம பிரயாணி தான். இப்படி நம்ம பிரயாணத்தில் போகும் பொழுது நம்ம தொடர் பயணமாக போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த சலுகைகளை பயன்படுத்திக்கிடலாம்.
அல்லது நாம் வெளியூரில் ஒரு 2 நாள் தங்குறோமா, இருக்கக்கூடிய அந்த 2-3 நாளோ 5 நாளோ 10 நாளோ அல்லது நம்ம எவ்வளோ காலத்துக்கு அவ்வளோ தங்கி இருக்கோமோ அவ்வளோ காலத்துக்கும் நாம் ஏன்னா 2 நேர தொழுகையை ஒரே நேரத்தில் சேர்த்து சுருக்கி தொழுதுக்கிடலாம். ஃபஜருடைய நேரத்தில் தான் தொழணும். லுஹரையும் அசரையும் தான் சேர்த்து சுருக்கி தொழுவதற்கு அனுமதி. அதுபோல் மஹரிபையும் இஷாவையும் சேர்த்து சுருக்கி ஒன்று மஹரிப் நேரத்தில் அல்லது இஷாவுடைய நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நாம் தொழுது கொள்ளலாம். ஏன்னா இதை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், நாம் பயணத்தில் இருந்தால் இதை சலுகையை பயன்படுத்தி கொண்டு நாம் ஒரு இடத்துல போய் தங்கிட்டோம், பிரயாணம் செஞ்சு நாம் சென்னைக்கு போய் இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நாம் அங்கே தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு 5-6 நாளைக்கு நாம் இந்த சலுகையை பயன்படுத்தாமல் ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரம் வரும்பொழுது பள்ளிவாசலில் போய் நாம் தொழுதுக்குரிய வாய்ப்பு இருந்ததுன்னா அப்படி தொழுது கொள்வது சால சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பிரயாணத்துக்கான தூரம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால், சுருக்கி தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட தூரம் மக்களுடைய வழக்கத்தை வச்சு நம்ம தீர்மானிச்சுக்கிடணும். சுருக்கி தொழுவதற்கு பிரயாணி தான் வசிக்கக்கூடிய ஊரை விட்டு தாண்டியதற்கு பிறகுதான் இந்த சலுகையை பயன்படுத்திக்கிட முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னால், 25 கிலோமீட்டர் தோராயமாக ஹதீஸுகளில் சொல்லப்பட்ட பிரகாரம் 25 கிலோமீட்டர் நம்ம கடந்து போயிட்டோம்னு சொன்னால், ஏன்னா நம்ம ஊரை தாண்டி 25 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம்னா இந்த சலுகையை ஜம்மு சேர்த்து தொழுதல், கசரு சுருக்கி தொழுதல், இந்த சலுகையை நாம் பயன்படுத்திக்கலாம். சரி, பிரயாணத்தினுடைய கால வரையறை எவ்வளவு அப்படின்னா, சில அறிஞர்கள் 3 நாளைக்கு இந்த பயன்படுத்திக்கிடலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு மேலே தொழுகை அதுக்குரிய நேரத்தில் நம்ம தொழுதுக்கிடணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் சரியான கருத்து என்ன அப்படின்னா, நாம் நம்ம சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு பயணம் புறப்பட்டு எவ்வளோ நாள் நம்ம வெளியூரில் தங்கியிருந்தாலும் நம்ம பயணி தான் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த காலகட்டங்களில் நாம் சலுகையை பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி இருந்தாலும் சலுகையை விடவும் அதற்குரிய நேரங்களில் அந்தந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பிரயாணத்தில் நமக்கு என்னென்ன அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், பிரயாணத்தில் அன்றாட தொழக்கூடிய சுன்னத்தான உபரியான தொழுகைகளை விட்டுறலாம். ஆனால் வித்திரு தொழுகையையும் ஃபஜருடைய முன் சுன்னத்து தொழுகையும் விடாமல் நம்ம பேணி வருவது சிறந்தது. ஏன்னா முகமது நபி பயணத்தில் இருந்தாலும் சுபுகு தொழுகைக்கு உண்டான முன் சுன்னத்தையும் இஷா தொழுகைக்கு பிறகு இரவில் தொழக்கூடிய வித்திரு தொழுகையும் அவசியம் என்ன செய்வாங்க, ரசூலா தொழுது கொள்ளுவாங்க. அது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். மற்றபடி சுன்னத்தான தொழுகை விடுறதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா அடுத்து பிரயாணத்தில் இருக்கிறவருக்கு ஜும்மா தொழுகை கட்டாய கடமையானா கட்டாய கடமை கிடையாது, விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அனுமதி இருக்குது. அதே மாதிரி பிரயாணத்தில் இருக்கிறவர் நோன்பு வைக்கலாமா அப்படின்னு சொன்னால், பிரயாணத்தில் இருக்கிறவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்குது. இருந்தாலும் பின்னொரு நாளில் அதை எடுத்து அவர் அவசியம் நிச்சயம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறார். இதுதான் இந்த பிரயாண தொழுகையினுடைய சாராம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்து சஜிதா சஹூ அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மறதிக்காக தொழுகையில் நமக்கு ஏதாவது ஒரு மறதி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக செய்யக்கூடிய உபரியான எக்ஸ்ட்ராவான சஜிதா சுஜூது. சரிங்களா? சஜிதா சஹூ என்பது தொழுகையின் போது ஏற்பட்ட குறைகளுக்காக செய்யப்படும் 2 சஜிதாவாகும். அதாவது தொழுகையில் கூடுதல் குறைவு சந்தேகம் என்பது ஏற்பட்டால் நாம் தொழுகையை முடிப்பதற்கு முன்னர் எக்ஸ்ட்ராவாக நாம் இருந்த உட்கார்ந்த நிலையிலே இருந்து என்ன செய்யணும், ஒரு 2 தடவை நம்ம சஜிதா செஞ்சுட்டு என்ன செய்யணும், சலாம் கொடுக்கணும். இப்படி சஜிதா செய்கிற முறை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முகமது நபியுடைய தோழராகிய அப்துல்லா இப்னு மசூத் ரலி அல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, ரலி அல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக என்பது பொருள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் தொழுகையில் ஏதேனும் கூடுதல் குறைவு செய்து விட்டால் 2 சஜிதாக்களை அவர் செய்து கொள்ளட்டும் என்று முகமது நபி சொன்னார்கள். அதாவது குறிப்பு என்னன்னா, மறதிக்காக சஜிதா சலாம் கூறுவதற்கு முன்னர் அல்லது பின்னர் இது செய்யப்படும். சில நேரத்தில் நமக்கு தொழுகையிலேயே நம்முடைய குறைபாடுகள் நமக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொன்னால், ஏன்னா நாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் சஜிதா செய்துக்கிடணும். அந்த 2 சஜிதாவை
நம்ம தொழுததுக்கு பிறகு நமக்கு ஞாபகத்துக்கு வருது, அல்லது அருகில் உள்ள பக்கத்தில் உள்ள யாராவது ஒரு ஆள் நமக்கு நம்முடைய தொழுகையில் ஏற்பட்ட குறையை நமக்கு சொல்லி காட்டினாங்கன்னா, அது நம்ம என்ன செய்ய அந்த குறையை சரி செய்து விட்டு அப்புறம் என்ன செய்யணும், சலாம் கொடுத்ததற்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன செய்யணும், 2 சஜிதா நம்ம என்ன செய்யணும் செஞ்சுக்கிடணும். சரி, ஹதீஸ்களில் எப்போல்லாம் சஜிதா செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஏன்னா தொழுகையில் மறதியாக ஏதேனும் அதிகப்படியாக நம்ம செஞ்சிட்டோம்னா அப்போது சஜிதா சஹு செய்யணும். உதாரணமாக ஒரு ஆள் லுஹர் தொழுகிறாரு, அவர் 5வது ரக்காத்திற்காக மறந்து எழுந்துட்டார். அவர் அமர்ந்ததுக்கு பிறகு தஷஹூத், அதாவது அத்தஹியாத்து, நபி மீது சலவாத்து ஓதியதற்கு பிறகு 2 சஜிதாக்களை செய்து விட்டு அதுக்கு பிறகு சலாம் கொடுக்கணும். இதில் குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தொழுது முடிந்த பின் தான் அதிகமாக ஒரு ரக்காத்து தொழுது விட்டது என்பது ஞாபகத்துக்கு வந்தால் அவர் சஜிதா சஹு செய்து விட்டு சலாம் கூற வேண்டும். இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடாது, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா, மறதியாக தொழுகையினுடைய ஒரு காரியத்தை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் அதனை மீண்டும் கொண்டு வர வேண்டும். உதாரணமாக ஒரு லுஹர் தொழுதாரு, அவர் மறந்து 3 ரக்காத்தில் தஷஹூதில் அத்தையாத்து இருப்பில் உட்கார்ந்து அவர் 4ஆம் ரக்காத்திற்கு எழுந்து தொழுகையை பூர்த்தி செய்ய வேண்டும். பிறகு சஜிதா சஹு செய்ய வேண்டும், பின்னர் சலாம் கூற வேண்டும். சரிங்களா? இதுலேயும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொழுகை முடிந்ததுக்கு பின் தான் குறைவாக தொழுததாக ஞாபகம் வந்தால் அவர் மீண்டும் தொழுகையை பூர்த்தி செய்ய வேண்டும். சலாம் கொடுத்த பின்னர் 2 சஜிதாக்கள் செய்ய வேண்டும், பிறகு சலாம் கூற வேண்டும். தொழுகைக்கு உள்ளாலே ஆபத்துக்கு வரும் காலகட்டத்திற்கு இடையில நீண்ட இடைவெளி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். 3வது, தொழுகையில் அவசியமான காரியங்களில் எதையாவது ஒன்றை நாம் விட்டுட்டோம்னு சொன்னால் அதை மீட்டுவது அவசியம் இல்லை. உதாரணமாக ஒருவர் லுஹர் தொழுகையை தொழுகிறாரு, முதல் அத்தையாத்து இருப்பில் ஓத வேண்டியதை மறந்து 3ஆவது ரக்காத்துக்காக எழுந்துடுறாரு. 2ஆவது ரக்காத்தில் அத்தையாத்தை ஓதாமல் 3ஆவது ரக்காத்துக்கு எழுந்துடுறாரு. பிறகு மீண்டும் தஷஹூதை மீட்டணுமா, திரும்ப அதை தொழணுமா, திரும்ப ஓதணுமான்னா அது அவசியம் இல்லை. அவர் சஜிதா சஹு செய்ய வேண்டும், பிறகு சலாம் கொடுக்க வேண்டும். இது ஒரு மெத்தேடு. அடுத்து நம்முடைய தொழுகையில் ரக்காத்துகளுடைய எண்ணிக்கையில் சந்தேகம் வந்தால் குறைந்த தொகையை நாம் குறைந்த அளவை நம்ம மனதில் தீர்மானித்து கொண்டு பிறகு நாம் என்ன செய்யணும், தொழுது கொள்ளணும். உதாரணமாக ஒருவர் லுஹர் தொழுகிறாரு, இடையில அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, நம்ம 3 தொழுகிறோமா 4 தொழுகிறோமான்னு ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னால் அவர் பக்காவாக ஊர்ஜிதம் செய்ய நம்ம 3 முடித்து விட்டோம் என்ற நிலைப்பாட்டோடு தொழுகையை இன்னொன்று தொழுது பூர்த்தி செய்யணும். பிறகு சஜிதா சஹு செய்யணும். மறந்து போனுச்சுல, சந்தேகம் வந்துருச்சுல, குழப்பம் வந்துருச்சுல, அதுக்காக ஒரு 2 சஜிதா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், சலாம் கொடுக்கணும். சரிங்களா? குறிப்பு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தொழுகையில் இமாம் தவற விட்டுட்டாரு என்று சொன்னால் மாமூம் எண்ணினால் மாமூமிற்கு இமாமை சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலம் உணர்வு ஊட்டலாம், ஞாபகப்படுத்தலாம். இப்போ 3ஆவது ரக்காத்தில் 2ஆவது ரக்காத்தில் அத்தையாத்தில் உட்காரணும், உட்காராமல் இமாம் எழுந்திருக்க முயற்சிக்கிறான்னு சொன்னால் பின்னால் பார்க்கக்கூடிய மாமூம் பின்தொடர்ந்து தொழக்கூடியவர் என்ன செய்யணும், அவருக்கு நினைவூட்டும் வகையில் சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னால் அவர் இமாம் என்ன செய்வார், நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னு சுதாரிச்சுக்கிட்டே என்ன செய்வார், தன் தவறை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இது மாதிரி நேரத்தில் நினைவு ஊட்டப்பட்டு இமாம் தன்னுடைய தவறை சரி செய்து கொண்டார் என்று சொன்னால் அப்போது இந்த சஜிதா சஹு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆக இதுதான் இந்த பிரயாண தொழுகையுடைய சட்டமும். ஏன்னா தொழுகையில் நமக்கு மறதி, சந்தேகம், குழப்பம் ஏற்படும் பொழுது அந்த மறதி குழப்பத்துக்காக செய்யப்படுகின்ற உபரியான எக்ஸ்ட்ராவான 2 சஜிதா செய்வதனுடைய நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். மீண்டும் ஒரு பாடத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.